Hi guys, I'm Deepika, TEFL certified English trainer from Phoenix Academy. ஸோ இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய 5 நியூ வேர்ட்ஸ் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பர்சனாலிட்டிஸ் பற்றி தான். இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவான பர்சன் அப்படின்னு அர்த்தம். அவங்க நமக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து அதில் என்ன பாசிட்டிவ் இருக்கோ அதை மட்டுமே நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் அன் ஆப்டிமிஸ்ட் ஆர் ஹீ இஸ் அன் ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே வந்து அதுக்கு குவாய்ட் ஆப்போசிட்டா யார் இருப்பாங்க அப்படின்னா பெசிமிஸ்ட் அப்படின்றவங்க. பெசிமிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய பீப்புள், எல்லாத்தையுமே நெகட்டிவா வந்து எடுத்துப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பெசிமிஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆப்டிமிஸ்ட் அண்ட் பெசிமிஸ்ட். நெக்ஸ்ட் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ரோவர்ட்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுவாங்க, டக்குன்னு யார்கிட்டயும் சோஷியலைஸ் ஆக மாட்டாங்க, யார்கிட்டயும் வந்து அவ்வளோ சீக்கிரமா வந்து பழக மாட்டாங்க, அந்த மாதிரி அமைதியா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள வந்து நம்ம இன்ட்ரோவர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து சீக்கிரமா எல்லார்கிட்டயும் பழகுற மாதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த கேரக்டர் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அவங்கள வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ், இன்ட்ரோவர்ட்ஸ். பட் வி ஹாவ் another டைப் ஹியர், ஆம்பிவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்பிவர்ட்ஸ் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரோவர்ட்டாவும் இல்லாம இன்ட்ரோவர்ட்டாவும் இல்லாம எந்த இதுலயுமே அவ்வளோ எக்ஸ்ட்ரீமா இருக்க மாட்டாங்க, ரெண்டு குவாலிட்டிஸும் கலந்த மாதிரி இருப்பாங்க. அவங்கள தான் என்ன சொல்லணும் அப்படின்னா ஆம்பிவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ வி ஹாவ் லேர்ன்ட் 5 நியூ வேர்ட்ஸ் டுடே. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெசிமிஸ்ட்னா யாரு, ஆப்டிமிஸ்ட்னா யாரு, இன்ட்ரோவர்ட்ஸ், எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் அண்ட் ஆம்பிவர்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். So now we have come to the end of vocabulary session. That's it with our lesson today. Thanks for clicking this video. Feel free to give your suggestions and feedbacks in the comment box below. See you next time.